ஓம் சாய்ராம். இன்றைய சாயி பொன்மொழி. தேவி என்ற சொல்லின் அர்த்தம் தீய சக்திகளை அழித்து சத்வ குணங்களை காக்க சக்தியின் ராஜச ரூபத்தை குறிக்கிறது. அதர்மம், அசத்தியம், அக்கிரமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளை உருக்கொண்டு ஆட்டம் போடும் போதும், தன்னலம் சுயநலம் நலிவடையும் போதும் நமக்குள் இருக்கும் அந்த அன்பு கருணை அறவே விட்ட நிலையில் ஞான தத்துவம் ராஜச ரூபம் சக்தி என்ற பெயரில் தோன்றி அந்த தீய சக்திகளை அழிக்கிறது. இந்த பயங்கரமான உருவம் எடுத்த சக்தியை அமைதிப்படுத்துறதுக்காக தான் பெண்கள் குங்குமத்தை கொண்டு பூஜித்து அர்ச்சனை செய்கிறார்கள். இந்த அர்ச்சனை பண்றப்ப சக்தி மங்களமான ரூபம் எடுக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கும் அந்த கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்காக நம்ம குங்குமத்தை கொண்டு பூஜை பண்றது வழக்கம். நமக்குள் இருக்கும் எல்லா தீய குணங்களும் அரக்கர்கள். இந்த அரக்கர்களை மாய்ப்பதுதான், அதுக்காக தான் நம்ம நவராத்திரியே கொண்டாடுறோம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தேவிகளும் இணைந்து இந்த கெட்ட குணங்களை அழிப்பதுதான் நவராத்திரியோடைய தாத்பரியம். நம்ம அனைவரும் நற்பண்புகள் நற்குணங்கள் வளர்த்துண்டு தேவிய பூஜித்து அவளுடைய ஆசிர்வாதத்தை பெறும். மாதா பவானி மாஹேஸ்வரி, மாதா பவானி பரமேஸ்வரி, மாதா பவானி சர்வேஸ்வரி, மாதா பவானி கிருபா சாகரி, கிருபா சாகரி, கிருபா சாகரி, கிருபா சாகரி, கிருபா சாகரி, கிருபா சாகரி, கிருபா சாகரி. காரணி பூரணி தாரிணி அம்பா மாதா பவானி, காரணி பூரணி தாரிணி அம்பா மாதா பவானி, துர்கா தேவி துரித நிவாரிணி மாதா பவானி, துர்கா தேவி துரித நிவாரிணி மாதா பவானி, மாதா பவானி மாஹேஸ்வரி, மாதா பவானி பரமேஸ்வரி. மீண்டும் நாளை சந்திப்போம்.